நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த புதிய நேர்காணலுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன். நாம் எல்லாரும் உலகத்தில் எங்கிருந்தாலும் தமிழர்களாக இந்த வேதாகமத்தின் சத்தியங்களை தமிழில் கேட்பதாக இருந்தால் நாம் வெற்றி தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயிக்க செய்கிற அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள செயல்பட வேண்டும். தானாக முயற்சித்தால் நடக்குமா? தனிநபராக நாமவே ஏதாவது முயற்சி பண்ணி இந்த உலகத்துல மிக உயரமான இடங்கள்ல போய் அல்லது நமக்கான கோபுரங்களை எல்லாம் கட்டி நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? முடியாது. அப்படிதான் ஒரு முயற்சி நடந்தது ஆதியாகம காலத்திலே. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பூமியெங்கும் ஒரே பாஷை. ஆனால் மனுஷன் திடீரென்று யோசித்தான். அது ஒரு தனி மனிதனாகிய நிம்ரோத் என்கிற ஒரு மனிதன் அதை கட்டும்படியாக முயற்சி செய்கிறான். ஒரு பெரிய கோபுரம், வானளாவிய கோபுரம். அது அவனுடைய வில் எய்யப்பட்டால் அது எந்த உயரத்துக்கு போகுமோ, அந்த வானத்தை தொடுமோ அந்த அளவுக்கு. அதுல அவனுடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக, பெருமை தெரியுதா, நாம் எங்கும் சிதறி போகாமல் ஒரே இடத்துல இருக்க. இது கூட ஒத்துக்கலாம் போல இருக்கு. ஆனால் தேவனுடைய தீர்மானம் தெரியும் இல்லையா? மனிதன் தன்னைத்தானே மேய்ந்து கொண்டு காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? முடியாது. ஒண்ணு வேணா, இன்னைக்கு இருக்கிற காலத்தை பாருங்க. இந்த கொரோனா காலத்துல பலவிதமான ஆராய்ச்சிகளை கடலின் ஆழத்திலையும் போயிட்டான் மனுஷன். வானத்தின் கோள்களுக்குள்ளேயும் போய் பார்க்கிறான். நட்சத்திரங்களை போய் சந்திக்கலாம் என்று நினைக்கிறான். சூரியனுக்குள்ளே ஒரு கருவியை அனுப்பி வெப்பத்தை கணிக்கலாம் என்று கூட யோசிக்கிறான். ஆனால் கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் கிருமிக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள இவனால் முடியல. மனுஷன் முயற்சிக்கிறான். இவ்வளவுதான் மனுஷனோட நிலைமை. மனுஷன் தன் நடைகளை தானாக நடத்தி கொள்ள முடியாது. இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேகத்தையும் தாண்டி தொடுகிற அளவுக்கான உயரமான கட்டிடங்கள். இன்னைக்கும் அந்த ஒரு மோகம் மனிதனுக்குள் இருக்கதான் செய்யுது. இப்போ ஒரு உயரமான கோபுரத்தை கட்டி அது உச்சியை பார்த்து ஏதோ கடவுளையே தொட்டு விட்டதாக மனிதன் நினைப்பானால் ஒரு மாயையான ஒரு எண்ணம் மட்டும்தான். மனுஷன் தன் நடைகளை தானாக நடத்தி கொண்டு தன் ரட்சிப்பை தானாக பெற்றுக்கொள்ள முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே மனிதனை ரட்சிக்கும் திட்டத்தை உருவாக்கிய தேவன் உலகம் தோன்றிய பிறகு, மனிதர்களை தோன்றிய பிறகு அவர்களுக்கு ஆதியாகமம் 3:15 ரட்சகரை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் சொல்லிக்கொண்டே வந்து ரட்சகரை பூமிக்கு அனுப்பி ரட்சிப்பின் திட்டத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது வழியாக ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும். வேற வழி இல்லை. அதனால இயேசு சொல்லிட்டார், நானே வழி, நானே சத்தியம், என்னில் வந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு ஜீவன். சரி, இந்த நேர்காணலில் அரிய தகவல்களையும் ஆச்சரியமூட்டும் விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தையும் கேட்க போறோம். இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்துவ பெரியார் ஐயா அவர்களை சந்திக்க வருகிறவர் அன்பு சகோதரர் சார்லஸ் குணசேகர் அவர்கள். அன்போடு அவரையும் உங்களையும் வரவேற்கிறோம். வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நோவாவின் பேரழிவுக்கு பிற்பாடு அந்த மக்களுடைய மனநிலை, மதமும் எப்படியா இருந்தது? ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, நோவாவுடைய வெள்ளத்துக்கு முன்பாகவே ஆதாம் ஏவாள் இடத்துல எதிர்வரப்போகிற மனுக்குலத்திற்காக தேவனுடைய திட்டம், அதாவது பர்பஸ் அண்ட் பிளான் முன்கூட்டி சொல்லப்பட்டிருக்கு. இதை ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அதாவது முதல் மனுஷி கீழ்ப்படியாமையினால பாவம் செய்த போது பாவத்தை நீக்கக்கூடிய ஒருவராக ஸ்திரீயின் வித்தாக தேவன் தமது குமாரனை அனுப்புவதாக திட்டம். வருகிறவர் பிசாசின் தலையை நசுக்கி மனிதனுக்கு
மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதாக பேசப்பட்டது. ஆனால் விரைவில் மனிதர்கள் அந்த வாக்குறுதியை மறந்து தம் தம் போக்கிலே போயிருக்கிறார்கள். இதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. இதுதான் நோவா காலத்து வெள்ளத்துக்கு முந்திய மனிதர்களுடைய மனநிலை. அதாவது முற்றிலுமாக அவர்கள் அந்த விக்கெட்னஸ், அந்த தீமைக்குள்ளே அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மனம் நித்தமும் பொல்லாதது, அவர்களுடைய தாட்ஸ் ஆல்வேஸ் ஈவில். இந்த நிலையில தான் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை தான் பெரும் வெள்ளத்தினாலே தேவன் அழித்தார். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பேழையிலே காப்பாற்றினார் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஐயா, இன்றைக்கு இருக்கிற மக்கள் கூட நோவா காலத்து மக்களுடைய மனநிலையிலோ போலவே இருக்கிறார்களா? ஆமா ஆமா. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல அவருடைய சிந்தனையினால வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்கிறார். அடுத்தது ரோமர் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிகிற உலகத்தில் உள்ள பொருள்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதுதான் இன்றைய மனிதனுடைய நிலைமை. மூன்றாவதாக தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அதாவது their hearts were darkened, they changed God's glory, they lied about God's truth. ஆக இந்த நிலையில தான் இன்றைய உலகம் நோவா காலத்து வெள்ளத்தில் அந்த காலத்தில் இருந்த மக்களை போல தான் இன்றைய காலகட்ட மக்களும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். பாபேல் கோபுரத்தை பத்தி கொஞ்சம் பரவலா உலகம் முழுவதும் பேசப்படுது, அதை பற்றி ஒரு சொல்லுங்களேன். அதாவது அது ஒரு லேண்ட்மார்க். அதாவது ஆதியாகமம் 11வது அதிகாரம் வரைக்கும் முதல் மனிதனிலிருந்து அன்றைய தேதி வரைக்கும் எல்லா மனுஷருக்கும் ஒரே மொழியும் ஒரே விதமான பேச்சு வழக்கும் இருந்திருக்கிறது. ஒரே மொழி ஒரே பேச்சு. அதாவது ஆதியாகமம் 11வது அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க பார்க்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அந்த காலத்துல மக்கள் என்ன நினைச்சாங்க, ஒரு உயரமான கோபுரத்தை கட்டினால் இன்னொரு வெள்ளம் நோவா காலத்துல வந்தது இல்லையா, அது மாதிரி ஒரு பெரு வெள்ளம் வந்தால் நாம் அனைவரும் ஏறி நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம், தப்பிக்கொள்ளலாம் என்று அவர்கள் யோசித்திருக்கிறாங்க. 2வது வசனம் பாருங்கள். ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் என்ற தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அதாவது நோவா காலத்து வெள்ளத்துக்கு பிறகு உருவான மக்கள் தொகை ஒரு சமமான இடத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கும் அது அந்த ஈராக்குன்னு சொல்றாங்களே அந்த பகுதி தான் அது. அங்க சினையார், இன்னைக்கும் அந்த ஊர் சினையார்னு அழைக்கப்படுது. அங்கதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செங்கல் அறுத்து ஒரு பெரும் கோபுரத்தை கட்டி அந்த எல்லா மனிதர்களும் அப்படி ஒரு வெள்ளம் வந்தா, இப்ப பாருங்க நமக்கு சுனாமி வந்ததுனால கடற்கரையை விட்டு 5 கிலோமீட்டர் தூரத்துல வீடுகளை கட்டணும் அப்படின்னு அரசாங்கம் சட்டம் போடுது. அந்த வெள்ளத்துல தப்புவதற்கான மணியை அமைத்திருக்காங்க. அதாவது வெள்ளம் வருதுன்னா உலகத்துக்கே தெரிவிக்கலாம். அதே மாதிரி அந்த நோவா காலத்து வெள்ளம் மீண்டும் வந்தா நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க அந்த பாபேல் கோபுரத்தை கட்டி இருக்கிறார்கள். அப்படின்னா ஐயா, அங்கு கட்டப்பட்ட அந்த பாபேல் கோபுரத்தை கண்டு தேவன் கடவுள் மொழியை தாறுமாறு ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் கடவுள் அந்த மனிதர்களை பார்த்து பயந்துட்டாரா? கடவுள் மனிதனை கண்டு பயப்படல. கடவுள் அவருடைய மொழியை மாற்றி அமைத்தார். அதை மொழிபெயர்ப்புல தாறுமாறுன்னு போட்டிருக்கு. அது இல்லை, மூல மொழியில they were scattered because of their language changed. அதாவது மொழி மாற்றம் ஏற்பட்டதனால மக்கள் சிதறி போனார்கள். இதைதான் நம்ம படிக்கிறோம். இது ஆதியாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் எல்லாரும்
ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இந்த மொழி மாற்றம் ஏற்பட்ட இடம், அந்த கோபுரத்தின் பெயர் தான் பாபேல். இந்த பாபேல் என்ற அந்த சொல்லுக்கு குழப்பம், கன்ஃபியூஷன் என்று அர்த்தம். இந்த சினேயர் என்ற தேசம் இன்றைக்கும் ஈராக்கில் இருக்கிறது. இந்த சினேயர் என்ற தேசத்துல இவர்கள் கட்டின அந்த பழங்காலத்து அந்த கோபுரத்தினுடைய செங்கற்கள் பூமியின் அடியில இன்றைக்கும் புதைந்திருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் அது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல தேவன் இறங்கி அவர்கள் செயல்களை மாற்றினார் என்று பார்க்கிறோம். இது தேவன் பயந்து விட்டார் என்று பொருள் அல்ல. இப்போ நம்முடைய பெற்றோர்கள் பாருங்க, பிள்ளைகள் செய்கிற சில காரியங்களை அச்சத்தோடு தான் பார்ப்பாங்க. ஆனால் நேசிக்கிற பெற்றோர்கள் அவருடைய எதிர்காலத்தை நினைத்து தற்காலத்தில் அவர்கள் செய்கிற சில கீழ்ப்படியாத காரியங்களை ஓவர் கம் பண்ணுவாங்க அல்லது திசை திருப்பி விட்டுருவாங்க பிள்ளைகள் நலனுக்காக. இப்போ பைபிள்ல பாத்தீங்கன்னா கடவுள் உலகத்தை உண்டாக்கினார், அப்போ அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. மனிதனை உண்டாக்கினார், அப்போது அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. மனிதன் பாவம் செய்தான், பாவ மரணத்திலிருந்து விடுதலைக்கான தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புவது அவருடைய திட்டமாக இருக்கிறது. இதை ஆதியாகமம் 3:15 ஏற்கனவே நம்ம படித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே, அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு திட்டமும் தீர்மானமும் தேவனுடைய மனதில் இருக்கிறது. God had a purpose and predestined Christ for our salvation. இது ஆதியாகமத்திலிருந்தே தொடர்ந்து வருகிற ஒரு விஷயம். அப்போ மனுக்குலத்தை அழிப்பது, சித்திரவதை செய்வது கடவுளுடைய நோக்கம் அல்ல. ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அதனால மனிதர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டினதுனால கடவுள் பயந்து விட்டார் என்று பொருள் அல்ல. கடவுள் தகப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகள் கை கால்களை உடைத்து கொண்டால் அதை கட்டிட்டு அதை காப்பாற்றுவது, சுகமாக்குவது தந்தையின் கடமை. மனிதர்கள் பாவம் செய்து அவரை விட்டு விலகின போது அவர் பொறுமையாக அவர்களை ரட்சிக்கும்படி ஏற்ற காலத்தை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அதனால கடவுள் பாபேல் கோபுரத்தை மனிதன் கட்டினதுனால அவர் பயந்து விட்டார் என்ற அர்த்தத்தில் அல்ல. அவர் அந்த மக்களை விலகி வாழும்படி, ஒரே மனதோடு அக்கிரம சிந்தைக்குள் விடாமல் அவருடைய சிந்தைகளை மாற்றும்படி மொழி மாற்றங்களை கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தில் பேசப்படுகிற 6000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் அன்றைக்கு பிரிந்ததுதான். அன்றைக்கு இருந்த முதல் மொழி எபிரேய மொழி. அதனாலதான் ஆரம்ப காலத்தில் எபிரேய மொழி இருந்திருக்கிறது. அப்படின்னா ஐயா, அவ்வளவு உயரமாக அந்த பாபேல் கோபுரம் கட்டப்படுவதற்கு என்னதான் நோக்கம் ஐயா? நோக்கம் என்னன்னா கடவுள் மறுப்பு தான். They are rebel against God. They all become atheist. அதாவது கடவுள் இல்லை என்ற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆகவே வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம். ஏன்னா கடவுள் வானத்தில் இருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆகவே அந்த கோபுரத்தை அவர்கள் கட்ட ஆரம்பிச்சாங்க. பாதியிலேயே அது நிறுத்தப்பட்டது. மொழி மாற்றத்தினால மக்கள் சிதறி போனாங்க என்பதை நம்ம படிக்கிறோம். ஆனால் பாபேல் கோபுரத்தை குறித்து படிக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை மிஸ் பண்றாங்க. அதையெல்லாம் கட்டுவதற்கு ஒரு ஆள் காரணமா இருந்திருக்கான். அந்த ஆள் கையில ஒரு வில் இருந்திருக்கு. அந்த வில்லை வானத்தை நோக்கி அவன் விட்டு இருக்கிறான். அந்த வில் நீல வானத்தை தொட்டதாக அவங்க நினைக்கிறாங்க.
நம்ம ஊர்லயும் வில் அம்பு கதை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 8வது வசனம், கூஷ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. சினேர் தேசத்திலே பாபேல், அலோக், அக்காத், கல்னே என்னும் இடங்களில் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு ஆதிஸ்தானங்கள். இந்த மனிதனை பற்றி எஷார்னு ஒரு புக் இருக்கு. அது யூதர்கள் மத்தியில் இருக்கு. நம்ம பைபிளில் கூட அந்த எஷார் என்ற வார்த்தை சில இடங்கள் இருக்கு. இந்த நிம்ரோத் யாருன்னு கேட்டா, நோவா சபித்து விட்டானே அவனுடைய 3 பிள்ளைகளில் ஒருவன் கானான், அவனுடைய பேரனுக்கு பேரன் தான். இந்த நிம்ரோத் என்ற பேர்ல தான் பிற்காலத்தில் நாம் படிக்கிற நேபுகாத் நேச்சார் இந்த மனிதன் வருகிறான். நேபுகாத் நேச்சார் கூட கடவுளை நம்பாதவனும் நானே கடவுள் என்று சொல்கிறவனுமா இருந்தான். நான் கட்டின பாபிலோன் என்று அவன் சொன்னான். தன்னுடைய பொற்சிலையை தன்னுடைய பேரால அழைக்க சொன்னான். தானே கடவுள் என்று சொன்னான். அதாவது நேபுகாத் நேச்சார் அந்த வரிசையில் வருகிறவன், இதிலிருந்து வந்தவன் தான் அவன். இந்த நிம்ரோத் ஒரு கட்டத்தில் யாக்கோபு நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஆபிரகாமினுடைய பேரன், அவனுடைய அண்ணன் ஒருத்தர் தான். யாக்கோபினுடைய அண்ணன் பேர் ஏசா. இந்த ஏசா என்பவன் அவனை குத்தி விட்டான். ஏறக்குறைய 40 வருஷங்கள் அந்த காயத்திலேயே அவன் நொந்து போய் வியாதிப்பட்டிருந்தானாம். யார்? இந்த நிம்ரோத். இது எஸ்ஆர் என்ற புக்கில் இருக்கு. இந்த நிம்ரோத் மகா பெரிய வீரர். அவனுடைய வில் அவ்வளோ உயரமாக செல்லக்கூடியதாக இருந்ததுதான். இந்த ஆளு தான் இந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி சினேர் தேசத்தில் சமபூமியில இந்த மாபெரும் பாபேல் கோபுரத்தை கட்டின ஒரு வரலாற்றை 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நிம்ரோத் இறந்துட்டார். இறந்த உடனே அவனுடைய மனைவி, நிம்ரோத்தினுடைய மனைவியினுடைய பேர் செமிரெமிஸ். அவள் என்ன செய்தா, இந்த நிம்ரோத் இறந்த கையோட அவள் பட்டத்து இளவரசியாக மாறி அவளுடைய வயிற்றில் பிறந்த குழந்தை, அதாவது மறுபடியும் நிம்ரோத் என்னுடைய வயிற்றிலிருந்து பிறந்தாரு அப்படின்னு சொன்னான். அதனால இந்த செமிரெமியோசிய கையில நிம்ரோத்தை குழந்தையா கொடுத்து அவளை தெய்வமாக அந்த மக்கள் மாற்றிட்டாங்க. நீங்க பழைய வரலாற்றை தேடி படிப்பீர்களானால் நேபுகாத் நேச்சார் காலம் வரைக்கும் ஏறக்குறைய இந்த இடத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் காலம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகள் இந்த செமிரெமிஸினுடைய வணக்கம், அதாவது அவளை தெய்வத்தாய் என்று சொன்னாங்க. இந்த நிம்ரோத் தான் பாபேல் கோபுரம் கட்டுவதற்கு காரணமாக இருக்கிறான். அவனுடைய பின்புலத்தால தான் அவர்கள் கட்டினார்கள். பைபிள் சொல்லுது, தேவன் நேராக்கினதை மனுஷன் கோணலாக்க முடியாது, மனுஷனுடைய நடைகளை அவனால் திருத்திக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது தேவனுக்கு எதிராக வில்லும் அம்பும் செயல்படாது. ஆகவேதான் பாபேல் கோபுரம் பைத்தியத்தின் கோபுரமாக மாறுகிறது. இதே சமபூமியில தான் நேபுகாத் நேச்சார் கூட 60 அடி உயரமுள்ள சிலையை வைத்து எல்லா மக்களும் அவனுடைய தேசத்துல தாழ விழுந்து பணியணும்னு கட்டளையிட்டான் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே நிம்ரோத் பாபியல் கோபுரத்தை கட்டினது போலவே நேபுகாத் நேச்சாரும் அந்த சினேர் தேசத்துல அவனுடைய ஆட்சி காலத்துல மாபெரும் சிலை ஒன்றை நிறுவினான் என்ற தகவலையும் நாம தானியல் புத்தகத்துல படிக்கிறோம். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியான தகவல்களை நீங்க சொல்றீங்க. அந்த பாபேல் கோபுரத்தினுடைய அந்த சம்பவம் இன்று ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாபேல் கோபுரத்தை போன்ற ஒரு மனநிலையில் தான் உலக மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. தங்களையே அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதும், உயரமான சிலைகளை வடிப்பதும், கோபுரங்களை கட்டுவதும் அவன் மனதில் உள்ள எண்ணங்களாக இருக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் தற்காலிகமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள நினைக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கிற, மேலும்
ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்பொருட்களுக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. ஆகவே இந்த பாபிலோன் நேபுகாத்நேச்சருடைய அந்த பாபில் இருந்துதான் அந்த வார்த்தை பாபிலோன் வருது. இந்த பாபிலோன் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவனுக்கு எதிரான ஒரு வேசியை போல பாவம் செய்கிற மக்களாக, பாவத்தின் கொடுமையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 17:6. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அதாவது இன்றைக்கு உலகமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட மக்களை கண்டு அஞ்சுகிறார்கள், கிறிஸ்தவத்தை கண்டு நடுங்குகிறார்கள், சிலுவையை அவர்கள் வெறுக்கிறார்கள். காரணம் என்னன்னா, பாபிலோனுடைய போதனை, செமிரமீசனுடைய போதனை. இந்த போதனையினுடைய ஒரு மறுபக்கத்தை தான் கத்தோலிக்கர்கள் மரியாள் கையில குழந்தையை கொடுத்து வச்சிருக்காங்க. மரியாளை நாம் நேசிக்கிறோம், ஆனால் அந்த காட்சி பொருள் பழைய பாபிலோன் கோபுரத்தில் உருவான அந்த மதத்தின் அடையாளமா இருக்கிறது. பைபிள் எந்த இடத்துலையும் மரியாளை கடவுள்னு எந்த பரிசுத்த வார்த்தைகளும் போதிக்கல. மேரி இஸ் நாட் எ காட். ஆனால் மரியாள் பரிசுத்தமும் அற்புதமான அப்பழுக்கற்ற ஒரு தாயாகவும் இருக்கிறார். அவர் மதிக்கத்தக்கவர் தவிர வணங்கத்தக்கவர் அல்ல. we can give honor, she is not a god. ஆகவே இந்த மரியாள் வணக்கத்தை இங்கிருந்து தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த பெண்ணிடத்திலிருந்து தான் மரியாள் வணக்கத்தை கத்தோலிக்கம் ஆதரிக்க ஆரம்பிச்சது. அதனால்தான் கையில குழந்தையை கொடுத்து இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க. ஐயா, இந்த பாபேல் சம்பவத்திலிருந்து எனக்கு இன்னொரு கேள்வி உருவாகுது ஐயா. மொழி என்பது ஒரு ஆசீர்வாதமா சாபம் ஐயா? இப்போ மொழி பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தது. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் மொழி மாறுறதை நீங்க பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி பகுதிக்கு போனீங்கன்னா மலையாளம் தொடங்குது. அதே போல இந்த பக்கம் கும்மிடி பூண்டியை தாண்டினீங்கன்னா தெலுங்கு தொடங்குது. அந்த பக்கம் நீலகிரியை கடந்தோம்னா கன்னட மொழி தொடங்குது. அப்போ மொழி கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைந்து கொண்டே பெருகி கொண்டே போகுது. மொழி அதிகமாக இருப்பது நல்லதுதான். ஏன்னா இவ்வளவு பெரிய ஜனத்தொகைக்கு ஒரு மொழி இருந்தா அந்த முழு அதிகாரமும் அந்த மொழியில ஒருவனுக்கு ஏற்படும். பல மொழிகள் இருக்கிறதுனால்தான் நம்ம தனித்தனி மாநிலங்களாக, நாடுகளாக பிரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மொழி வாரியாக. ஆமா, மொழி வாரியாக. அதனால அநேக மொழிகள் ஆசீர்வாதமாகவே நான் பார்க்கிறேன். பைபிள் மொழிகளின் புத்தகம் அல்ல, மொழிகளுக்கு அப்பாற்பட்ட புத்தகம். ஏன்னா எல்லா மதத்துக்கும் ஒரு மொழி இருக்கு. இப்போ இஸ்லாம் சொன்னா அரபு மொழி, இந்துன்னு சொன்னா சமஸ்கிருத மொழி, பௌத்தம் என்று சொன்னால் பாலி மொழி. அது மாதிரி ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு மொழி இருக்கு. ஆனா பைபிள்ல மொழி கிடையாது. கிறிஸ்தவத்துக்கு என்று ஒரு மொழி கிடையாது. எல்லா மொழியும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் அவர்களை. பாருங்கள், மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகம் முழுவதுக்கும் நற்செய்தியை நாம் சொல்லணும், சத்தியத்தை போதிக்கணும். அப்போ எல்லா மொழிகளும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 10வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு, உலகத்துல எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. அப்போ புதிய ஏற்பாடு எல்லா மொழிகளையும் அங்கீகரிக்கிறது. எல்லா மொழியினருக்கும் சத்தியம் உண்டு. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். உங்கள் எல்லாரிலும் நான் அதிக பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ பவுலடியார் பல மொழிகளை கற்றவராக இருக்கிறார்.
பல மொழிகளில் போதிக்கிறவராக இருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவதாக சொல்கிறார். 19ஆம் வசனம் பாருங்கள். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். அதனால ஒருவருக்கும் புரியாத ஒன்றை பேசுவதை விட 5 வார்த்தைகள் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய மொழியை பேசுவது நல்லது என்று நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், கவனிங்கள், பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு. அப்போ எல்லா மொழி பேசுபவர்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு போதிக்கப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்ற தகவலை நம்ம இங்கே படிக்கிறோம். அதனால மொழி ஆசீர்வாதமே, அது சாபம் கிடையாது. அப்படியானால் ஐயா, இந்த பாபில் நமக்கு தரும் பாடம் என்ன? பாபில் நமக்கு தருகிற பாடம், நாம் தேவனுக்கு எதிர்த்து போக முடியாது. நிம்ரோத் என்று சொன்னால் ரிபல்னு தான் அர்த்தம் அவங்க லாங்குவேஜில். அவன் வில்வித்தைக்காரனாக இருந்து அவன் வீசிய முதல் வில் அவ்வளவு உயரத்துக்கு ஒரு கோபுரத்தை கட்டி கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்த விரும்புகிறான். அப்படிதான் சாத்தானும் கூட நடந்து கொண்டான் என்று ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். வடதுருவத்துக்கு நான் ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று அவன் நினைத்தானான். அதுபோல பாபில் கோபுரம் தேவனுக்கு எதிராக நடக்கிற மக்களையும் அந்த மார்க்க மதங்களையும் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. 2 கைகளை உயர்த்தி பாவியாகி என்னை ரட்சியும் என்று நாம் கதறும்போது இயேசு ரத்தம் கருணையாக நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. உண்மையாக இன்றைய நேர்காணல் பல அரிய தகவல்களை, இதுவரை கேட்கப்படாத பாபேலை பற்றியான பின்னணிகளை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, அற்புதமான, ஆச்சரியமான, நான் சொன்ன மாதிரி விசேஷமான விஷயங்களை நாம் இன்னைக்கு கேட்டோம். சம்பவம் தெரியும், ஆனால் பாத்தீங்களா, எப்பவுமே நான் சொல்லுவேன்ல, சத்தியம் தெரியும் அப்படின்னு நினைச்சிடறாங்க நிறைய பேர். வசனம் தான் தெரியுது நிறைய பேருக்கு. வசனங்களுக்குள் இருக்கிற சத்தியத்தை விளக்கி சொல்லுகிற ஒரே நிகழ்ச்சி. அதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னா கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அதனால நாம நம்ம வாழ்க்கையை நடத்திக்கலாம், நம்ம காப்பாத்துறதுக்கு கடவுள் தேவையில்லை நினைச்சோம்னா நாம அப்பதான் நம்ம காலுக்கு அடியில நம்மளே குழி தோன்றோம்னு அர்த்தம். தேவனை சார்ந்து அவருடைய மீட்பின் திட்டத்துக்குள்ளே வந்து சேர்ந்து நாமும் அவருடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனையே தொழுது கொண்டு வாழ்வது மட்டும்தான் நமக்கு ஒரே வழி. நிச்சயமாக இந்த விழிப்புணர்வை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய சந்ததிக்குள்ளே கொண்டு செல்லலாம். தொடர்ந்து இன்னொரு நேர்காணல் உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?